இங்கே பாருங்க சார். இப்போ அங்கே கனெக்ஷன் கொடுத்துட்டேன். இங்கே பாருங்க. ஃபர்ஸ்ட்டு 2 மோடு இருக்குது. ஒரு மோடு ஓப்பன் பண்ணிங்கன்னா இது வந்துட்டு இந்த மீட்டர் ஆன் ஆகும். இந்த மீட்டர் ஆல்ரெடி ஆன்லேயே இருக்கும். இது நம்ம டைமர் எவ்வளோ வேணுமோ செட் பண்ணுவோம். இது பண்ணீங்கன்னா நீங்க சீலிங் அண்ட் ஷ்ரிங்கிங் 2மே ஒரே வாட்டி ஆகும். சப்போஸ் இந்த மோடு மட்டும் இந்த செகண்ட் மோட் நீங்க ஆன் பண்ணீங்கன்னா இந்த டிவைஸ் ஆன் ஆகாது. அப்போ என்ன ஆகும்னா இந்த சீலிங் மட்டும் உங்களுக்கு ஆகும். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் மோட் போடுறேன். அங்கே பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த டிவைஸ் ஆன் ஆகும். இப்போ இது எப்படி செட் பண்ணணும்னா இங்கே செட்டுன்னு இருக்கும். இதை ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணீங்கன்னா 175 இருக்கு. 175 நாம செட் பண்ணது. இப்போ 31 இருக்கு. 31 வந்துட்டு இப்போ கரண்ட் டெம்பரேச்சர். இது வந்துட்டு இப்போ 175 எதுக்கு வரும். உங்களுக்கு எப்படி சேஞ்ச் பண்ணணும்னா செட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணணும். அப்போதான் கம்மி பண்ணலாம். ஜாஸ்தி வேணும்னா பக்கத்தில் இருக்கிற பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஜாஸ்தி ஆகும். இப்போ நான் 170 வச்சுருக்கேன். இந்த டெம்பரேச்சர் இப்போ 170க்கு ரீச் ஆகும் ஃபர்ஸ்ட். இப்போ இந்த மீட்டர் எப்படின்னா இப்போ இங்கே 3 செட் பண்ணிக்கணுமா. இது ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இங்கே சுவிட்ச் ஆன் ஆனோடனே இந்த ப்ரெஸ் வந்து இது ஹீட்டிங் எலிமெண்ட் ஆன் ஆகும். இது வந்து இந்த 3 செகண்ட்ஸ்க்கு ஆன் ஆகும். இப்போ நீங்கள் கம்மி யூஸ் பண்ணீங்கன்னா இது செட் பண்ணுங்க, கம்மி பண்ணுங்க. இது 2ல வச்சிருந்தா 2 செகண்ட் வரைக்கும் சப்ளை வரும். அப்போ தான் ஆஃப் ஆகும். ஃபர்ஸ்ட் இந்த டெம்பரேச்சர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. 170 வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த சவுண்ட் கேட்கும். டக்குன்னு சவுண்ட் கேட்கும். அது வந்து கட் ஆஃப் ஆகும். அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. ஒரு 10-15 மினிட்ஸ்ல மறுபடியும் ஆன் ஆகும். அந்த டெம்பரேச்சர் ரீச் ஆகும். இது பிஎஃப் ரோல். இது நம்மகிட்டே கிடைக்குது. உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நாங்க கொடுப்போம். ஓகே. இங்க பாருங்க, இங்க ஃபோல்ட் இருக்கு, இங்க ஓப்பனிங் இருக்கு. நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் இது ரிமூவ் பண்ணுங்க. இங்க கீழே பேக் பண்ணிருக்காங்க, இங்க எடுத்து வச்சுங்க. இது ரிமூவ் பண்ணுங்க. ஏன்னா இது பெண்ட் ஆகக்கூடாது. அதுக்காக நாங்க இது கீழே வைப்போம். வரும்போது ஓப்பனிங்ல இருக்கும். நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி புல் பண்ணிக்கோங்க, சீல் பண்ணுங்க. நீங்க என்ன பண்ணணும், இங்க ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது, இங்க கொடுக்கக்கூடாது, இல்ல சென்டர் கொடுக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம இங்க தான் ப்ரெஷர் ஜாஸ்தி கொடுக்கணும். இப்படி கொடுத்துட்டோம்னா அப்பதான் இது புல் பண்ணீங்கன்னா செப்பரேட்டா வந்துடும். சீல் பண்ணிட்டோமா. இப்போ நம்ம வைக்கும் போது இப்போ ஒரு சைடு சீல் இருக்கும். இப்போ எல் டைப் சீலிங் நம்ம பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வச்சு பாருங்க. இந்த மாதிரி ஸ்லைட் பண்ணதுக்காக தான் இந்த பிளேட்டுக்கு இருக்கிறது. என்ன பண்ணோம், இந்த கார்னர் ஃபுல்லு இருக்கும், இந்த கார்னருக்கு எடுத்துன்னு வந்துடுங்க. இப்படி ஃபுல் பண்ணுங்க. நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஜாஸ்தி இருந்துச்சுன்னா கொஞ்சம் இந்த கார்னருக்கு வரணும். சப்போஸ் இந்த கார்னர் இழுக்க முடியலன்னா இந்த ரோலை சென்டருக்கு இன்னும் கொஞ்சம் கார்னர் இழுத்துக்கோங்க. மேக்ஸிமம் கார்னர்ஸ் கிட்டன்னு வந்தோம். இப்படி இந்த ரெட் பீஸ் ஃபுல்லாக வரணும். இது ஜாஸ்தி வேணாம், கம்மி வேணாம், இதுக்குள்ள இங்கே வரணும். என்ன பண்ணணும், இங்கே ப்ரெஷர் கொடுக்கணும். மேக்ஸிமம் இங்கே தான் நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கணும். இங்கே ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது செப்பரேட் ஆகிடும். இது செப்பரேட் ஆகிடும். அப்போ தான் உங்களுக்கு இது ஷ்ரிங்கிங் வந்துடும். ஒரே ஷாட்டில் நீங்கள் ஷ்ரிங்க் பண்ணலாம். ஷீலோ ஆகிடும், ஷ்ரிங்கும் ஆகிடும் உங்களுக்கு. ஓகே. ஸோ வேஸ்ட் வந்து எக்ஸஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ரோலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கணும். கொஞ்சம்னா எக்ஸஸ் உங்களுக்கு வேஸ்டேஜ் எப்படி இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸஸ் கொடுக்கணும். எக்ஸஸ் இருந்தால் தான் உங்களுக்கு நாலா பக்கமும் ப்ராப்பராக சீலிங் ஆகும். கொஞ்சம் கம்மி வேரியன்ட் வாங்கிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு பத்தாது. கொஞ்சம் எக்ஸஸ் இந்த மாதிரி வேஸ்டேஜ் போய் போகும். சைஸில் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வேஸ்டேஜ் போகல, ஒரு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு போகலாம். ஓகே. இது இந்த லிவர் செட்டிங் என்னது? இப்போ நாங்கள் இது ஸ்ப்ரிங் ஆக்ஷன் மூலமா, ஸ்ப்ரிங் ராட் மூலமா நாங்கள் இது லாக் பண்ணுறோம். இது வந்துட்டு இது ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட். இது நம்ம இதை ரிமூவ் பண்ணிட்டோம்னா இது ஃபுல்லாக படுத்துரும். ஸோ என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஹைட் வச்சுட்டு ஒரு அலைன்மெண்ட் வச்சுட்டு நம்ம இது செட் பண்ணியிருக்கோம். இது நீங்கள் மூவ் பண்ணணும் இப்போ அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ வச்சுட்டு வந்தீங்கன்னா அதில் வந்து நின்றுக்கும். ஓகே, அவ்வளோதான்.